வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பெஸ்ட்டு கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா கறி பொரிக்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மட்டன் மசாலா 1 ஸ்பூனு, சோம்புத்தூள் 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, உப்பு 1/2 ஸ்பூனுக்கு, மசாலாத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது தயிர், அரை லிட்டர் பாக்கெட்டில் பாதி ஊற்றிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம இதை மேக்னேட் பண்ணி வைக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே அது ஊறட்டும். அதுக்கப்புறம் இந்த கறியை பொரிக்கலாம். இது கிரேவியெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. இது குக்கரில் போட்டு நல்லா அதை அவிக்கணும். அவிச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியில் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி பொரிக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயிலையும் தேங்காய் எண்ணெயிலேருந்து நெய்யிலையும் தான் இது பொரிக்கணும். நெய் இல்லாதவங்க சாதாரண நெய் ஊற்றி பொரிச்சு, சாதாரண எண்ணெய் எப்போ நம்ம சமையலுக்கு ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஊற்றி பொரிச்சிக்கலாம். அதனால் தப்பு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்யலாம். இது இப்படி தான் செய்யணும், அதை நான் சொன்னேன். சரிங்களா? அவ்வளோதான். இப்போது இதை பிணைஞ்சாச்சு. இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடிட வேண்டியதுதான். கையை வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு மூடி போடுறேன். இப்போது ஒரு மூடியை போட்டு மூடி போட்டாச்சு. ஒரு அரை மணி நேரம் நல்லா அது ஊறட்டும். அப்புறமா நம்ம அதை பொரிக்கும்போது பார்க்கலாம். அது 1 மணி நேரம் நல்லா மேக்னேட் ஆகிடுச்சு கறி. இப்போது நம்ம குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் போடலாம். வெறும் சட்டியிலையும் வைக்கலாம், எண்ணெய் சட்டியிலையும் வச்சு நம்ம வேக வைக்கலாம். இப்படி வேக வைக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும். பாருங்கள், கொஞ்சம் எள்ளுக்கான தண்ணியை அலசி ஊற்றிடுவோம் அதில். இப்போது இதை அந்த கப்பு அலசி தண்ணி, ஒரு எள்ளுக்கான தண்ணி, அவ்வளோதான். பாருங்கள், தண்ணி எதுவுமே கிடையாது. இப்போ ஊற்றின தண்ணி மட்டும்தான். நல்லா பார்த்துக்கோங்க. அது வெந்து வரும்போது எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். தயிரில் இருக்கிறது, கறியில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா புழிஞ்சிட்டு போட்டிருக்கேன். அப்படின்னு எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். அது ஒரு 7-8 விசில் போட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்குறேன். நம்ம அடுப்பத்து வச்சுக்கிறேன். நான் இப்போது அடுப்பத்து வச்சு குக்கர் அடுப்பில் வச்சிடுறேன். அடுப்பில் வச்சு மூடி போட்டுருவோம். மூடி போட்டு வச்சு இப்போ விசில் போட்டு ஒரு 8-10 விசில் கூட வரட்டும், பார்த்துக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ கறி நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், கறி எப்படி வெந்திருக்கு பாருங்கள். தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றி போயிட்டு. இடையில நான் கொஞ்சம் ஒரு வாட்டி திறந்து கிண்டி பார்த்தேன், அடி பிடிச்சிருக்கான்னு இல்லை. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு இந்த கறியை பொரிச்சிடலாம். சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். சட்டி சூடானோடனே கறி பொரிச்சிக்கலாம். இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், அடி பிடிக்கல, ஒன்றும் இல்லை. எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கே தெரியும், அடி பிடிக்காது.
அவ்வளோதான். அது நல்லா வெந்து வரட்டும். நல்லா சுருண்டு எண்ணெயில் நல்லா சுருண்டு வெந்து வரும். வந்தவுடனே நம்ம பார்க்கலாம். கிண்டி விட்டு அதுக்கு ஒரு மூடியை போடுவோம். சிம்மில் வச்சா அது கொஞ்சம் அந்த இருக்கிற அந்த இதெல்லாம் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் சுருண்டு வந்துடும். சக்கை இல்லாமல் அப்படியே சுருண்டு வரும். அந்த நேரத்துக்கு நம்ம அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமையே நான் வச்சுட்டேன், வேக வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு திரும்ப போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுக்கு மறந்துட்டேன். 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி சிம்மில் மூடியை போட்டு நம்ம வைப்போம். சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போவும் இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் இதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் அது அப்படியே சுருண்டு வரும். அப்போ கறியோடு அந்த சக்கையெல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகி அப்படியே பார்க்கறதுக்கே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம திரும்ப பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், சிம்மிலேயே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா சுருண்டது வந்திருக்கு. சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பு. பாருங்கள், இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த ஸ்டேஜில் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் போல் நெய் ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றினா திகட்டிடும். இது கறி தாளிக்கிறதுக்குன்னு விற்கிறாங்கங்க நெய். நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த நெய்யும் கொஞ்சம் சாதா நெய்யும் கலந்துருப்பாங்க. நல்லா இருக்கும், நல்லா மணந்துக்கிட்டு இருக்கும் இந்த நெய். எல்லாமே இந்த நெய் தான் வாங்கி தாளிப்பாங்க. நீங்களும் அந்த மாதிரி கடையில் இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி கிடச்சிதுன்னா வாங்கி தாளிங்க. சரிங்களா? நெய் இல்லாதவங்க சமையல் எண்ணெயில் கூட ஊற்றி தாளிக்கலாம். அதையும் சொல்லிக்கிறேன். உங்கள்கிட்ட நெய் இருக்குது தாளிக்கிறீங்க, நாங்கள் என்ன செய்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க. சாதாரண சமையலுக்கு ஊற்றுற எண்ணெயும் தாளிக்கலாம். நானும் இருந்தால் நெய் ஊற்றுவேன், இல்லாட்டி சாதா சமையலுக்கு ஊற்றுற எண்ணெயை தான் ஊற்றி தாளிப்பேன். கோல்டு வின்னர் தான் போட்டு இது மாதிரி பொரிப்பேன். இப்போ கொஞ்சம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ நல்லா இதை சுருள இது வெந்து வந்துடணும். இது சுருண்டு வந்துடும் கறியோட. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், திரும்ப காமிக்கும். பார்த்தீங்களா, நல்லா சுருண்டு வந்திருக்குது. இப்போ நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இவ்வளோதாங்க. இந்த கறி பொரிச்சதை சாம்பார், ரசம், பருப்பு, நம்ம தயிர் தாளித்து எல்லாத்துக்குமே இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. இந்த கறி பொரிச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பொரித்து சாப்பிட்டு பாருங்கள். இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இப்படி தான் இது பொரிக்கணும். இன்னும் இது வேறு மாதிரியும் பொரிப்பாங்க. ஒரு சிலர் வேறு மாதிரி பொரிப்பாங்க. நான் என்னுடைய ஸ்டைலில் நான் பொரிச்சிருக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.